அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. பார்ட் 1. மக்கா நகரில் குறைசி குலத்தை சேர்ந்த ஒரு சிறந்த குடும்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மக்கா நகரிலே குறைசி குலத்தில் ஒரு மிக சிறந்த குடும்பத்தில் நம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையின் பெயர் நம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் அப்துல்லாஹ். அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினா பின்த் வஹப். தாயாரின் பெயர் ஆமினா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களின் தந்தை அப்துல்லா அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். அதனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை பார்க்காமலேயே இந்த உலகிற்கு வந்தார்கள். அவர்கள் பிறந்த காலம் யானை ஆண்டு என்று அழைக்கப்பட்டது. சிறுவயதில் அரேபியர்களின் வழக்கப்படி பாலூட்டுவதற்காக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சஅதிய்யா அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். கலிமா அவர்களின் வீட்டில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் பல பரக்கத்துகள் ஏற்பட்டதாக சீரா நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. சிறு வயதிலேயே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் ஆமினா அவர்களையும் இழந்தார்கள். அப்போது அவர்களின் வயது சுமார் 6 ஆண்டுகள். தன் தாய் இறக்கும் பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயது 6 வயதுதான். அதன் பிறகு அவர்களின் தாத்தா, அவர்களின் ராதா அப்துல் முத்தலிப் அவர்களை பொறுப்பேற்று கொண்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு தாத்தாவும் மரணமடைந்தார்கள். அதன் பிறகு அவர்களின் பெரிய தந்தை அபுதாலிப் அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்புடன் வளர்த்தார்கள். சிறு வயதிலிருந்தே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையையும் நேர்மையையும் கடைபிடித்தார்கள். அவர்கள் ஒருபோதும் பொய் பேசுபவராக அறியப்படவில்லை. அதனால்தான் மக்கா மக்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் வைத்திருந்தார்கள், அஸ்-சாதிக் அல் அமீன், அதாவது உண்மையாளர். அஸ்-சாதிக் என்றால் உண்மையாளர், அல் அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர். இளமை காலத்திலேயே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களின் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை மக்களிடையே மிகுந்த மதிப்பை பெற்றது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்ப வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய முக்கியமான நிகழ்வுகள் இன்னும் வரவில்லை. அது என்ன? அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் வஹி. அந்த மகத்தான நிகழ்வை பகுதி 2 பார்ட் 2வில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.